सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी ஞானமூர்த்தீஸ்வர சமேத முக்தாரம்பிகே நமோஸ்துதே. ஆத்ம உடன்பிறப்புக்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று நீடூழி வாழ அன்னை முத்தாரம்மனை பிரார்த்திக்கிறேன். ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு 5ஆம் நாளில் வரும் வளர்பிறை பஞ்சமி திதி கருட பஞ்சமி என அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி கருட பஞ்சமி அன்று நாக பஞ்சமியும் அனுசரிக்கப்படுகிறது. கருட பஞ்சமி அன்று பெருமாளின் வாகனமான கருடாழ்வாரையும் பெருமாளின் படுக்கையான ஆதி சேஷனையும் வழிபட்டால் நாகதோஷம் நீங்கும், புத்திர தோஷம் அகலும். குழந்தையில்லாத பெண்கள் கருட பஞ்சமி அன்று விரதமிருந்து பெருமாளையும் கருடாழ்வாரையும் ஆதிசேஷனையும் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும். தாய்மார்கள் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களின் குழந்தைகள் கருடன் போல நல்ல புத்திசாலிகளாகவும் பலசாலிகளாகவும் மாறுவார்கள். அடிக்கடி பாம்பு நம் கண்ணில் பட்டாலும், பாம்பு கனவு அடிக்கடி வந்தாலும், கெட்ட கனவுகள், காரணமில்லா பயம், மரண பயம் போன்றவற்றால் அவதிப்படுவோரும் கருடனை வழிபட்டால் சரியாகும். கருடாழ்வார் மகாபலமுடையவர். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், அதீத சக்தி, தேஜஸ் ஆகிய 6 குணங்களை கொண்ட கருடாழ்வாரை வழிபட்டால் இந்த 6 வித அரும்பெரும் சக்திகள் நமக்கு கிடைக்கும். கருடாழ்வார் மங்கள வடிவமானவர். பெரிய திருவடி என அழைக்கப்படுகிறார். மகாவிஷ்ணுவின் வாகனமாகவும் கொடியாகவும் இருந்து சேவை சாதிக்கிறார். கருட வழிபாடு நமக்கு விபத்து ஏற்படாமல் காக்கும். வாகனம் ஓட்டுபவர்களுக்கு கருட வழிபாடு கவசம் போல காப்பாற்றும். பறவைகளில் நான் கருடன் என பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியுள்ளார். கருடாழ்வாரும் மகாவிஷ்ணுவைப் போலவே அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, ஈசித்துவம், வசித்துவம், பிராப்தி, பிராகாமியம் ஆகிய அஷ்ட சம்பத்துடன் பக்தருக்கு அருளை வாரி வழங்குவார். கருடனின் தாய் வினதாவுடன் சகோதரன் அருணனும் சித்தி கத்ருவிடம் அடிமைப்பட்டு அவஸ்தைப்பட்டு வந்தனர். அவர்களை விடுவிக்க கருடன் கத்ருவின் கட்டளைப்படி தேவலோகம் சென்று இந்திரனை வென்று அமிர்த கலசத்தை தூக்கி வந்தார். அடிமைப்பட்டு கிடந்த தாயையும் சகோதரனையும் மீட்டார். அந்த நாள்தான் கருட பஞ்சமி. எனவே கருடனை கருட பஞ்சமி என்று வழிபட்டால் அடிமைத்தனம் அகலும். எத்தனையோ பேர் பணிபுரியும் இடத்தில் அடிமைகள் போல கொடுமைப்படுத்தப்பட்டு சொல்ல முடியாத துயருடன் இருப்பார்கள். அவர்கள் கருடாழ்வாரை வழிபட்டால் அடிமைத்தனம் மாறும். அதேபோல சகோதரன் நலனுக்காக சகோதரியும், சகோதரி நலனுக்காக சகோதரனும், தாயின் நலனுக்காக மகன் மகளும், மகன் மகளின் நலனுக்காக தாயும் வழிபட வேண்டிய தினம் கருட பஞ்சமி. பொதுவாக கருட பஞ்சமி அன்று உடன் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று நாகத்தை வேண்டிக் கொண்டு பூஜை செய்வார்கள். கருடனும் நாகமும் உடன் பிறந்தவர்கள். கருடனின் சித்தியின் பிள்ளைகள்தான் நாகர்கள். ஆனாலும் கருடனுக்கும் நாகத்துக்கும் பகை உணர்ச்சி இருப்பதால் கருடனுக்கு பயந்து பாம்புகள் புற்றில் ஒளிந்து கொள்வதாக ஒரு ஐதீகம். ஆகையால் உடன் பிறந்தவர்கள் பகை உணர்வு இல்லாமல் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஒருவருக்காக மற்றவர் பூஜை செய்ய வேண்டும் என்பது கருத்து. இந்த கருத்தை தெரிவிக்கும் வகையில் சிலர் கருட பஞ்சமி அன்று கருட விக்கிரகத்தையும் நாக விக்கிரகத்துடன் சேர்த்து வைத்து பூஜை செய்வார்கள். ஆண்களும் பெண்களும் மற்றும் பெரியவர்களும் பூஜை செய்ய வேண்டும். முக்கியமாக பெண்கள் சகோதரர்கள் நன்றாகவும் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று அவசியம் பூஜை செய்ய வேண்டும். தன் தாய், சகோதரன் ஆகியோர் விடுதலைக்காக தேவலோகம் சென்று அமிர்தத்தை கலசத்துடன் தூக்கி வந்த பாசக்கார கருடாழ்வார் பக்தர்களின் நோய் தீர்க்கும் மருத்துவராகவும் உள்ளார். கருட பஞ்சமி தினம் மட்டுமல்ல, மாதந்தோறும் வரும் பஞ்சமி தினம், சுவாதி நட்சத்திர தினங்களில் விரதமிருந்து கருடாழ்வாரை மனமுருகி வழிபட்டால் மனநோய், வாய்வு நோய், இதய நோய், தீராத விஷ நோய்கள் தீரும் என கருட தண்டகம் கூறுகிறது. தோல் நோய், ஆறாத புண்கள்,
கட்டிகள், புற்றுநோய்களை கூட கருட வழிபாடு குணமாக்கும் வல்லமை கொண்டது. மனம் உருகி வழிபட்டால் போதும். ஓம் தத்புருஷாய வித்மகே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். இந்த கருட காயத்ரி மந்திரத்தை தினமும் காலை பூஜை அறையில் அல்லது பெருமாள் கோவிலில் ஜெபித்து வணங்கி வந்தால் கருட பகவான் தனது அளப்பரிய சக்தியில் ஒரு துளியை நமக்கு தருவதாக கருட மாலா கூறுகிறது. அதனால் இந்த மந்திரத்தை ஜெபித்தால் தீராத நோயும் தீரும். ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.